ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன் சொல்லரும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து கனி வந்து ஒரு சம்பவத்தை பண்ணுறாங்க விஜய் பார்வதிக்கு எதிராக. ஏன் கனி, இன்னும் 3 வாரம் தான் இருக்குது, இப்பயும் உங்கள் வன்மத்தை கொட்டணுமா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையில் வந்துட்டு 3 பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. யாருன்னா விஜய் பார்வதி, சுபிக்ஷா, அதுக்கப்புறம் நம்ம கானாவினத். என்னென்னா இந்த பாத்திரம் வளர்க்குற விஷயங்கள் வந்து யார் யார் எப்பப்போ பண்ணலாம் அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. இந்த விஷயங்கள் நேற்று கரெக்டாக இதே 3 பேர் பண்ணியிருந்தாங்கன்னா நேற்று அந்த பிரச்சனையே வந்திருக்காரு. விஜய் பார்வதி வந்து அந்த மத்தியானம் தொலைக்க வேண்டிய விஷயங்கள் வந்துட்டு அந்த பிரச்சனையே வந்திருக்காரு. ஏன்னா காலையில் கானாவினத்தை வந்து தொலைக்கி முடிச்சிடறாரு. சுபிக்ஷா வந்துட்டு முடிச்சவர்கிட்ட போயிட்டு நான் நைட்டு வந்து தொலைக்கிறேன், இன்றைக்கி எங்கள் வீட்டில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அதாவது நைட்டு வந்து தொலைக்கிறேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அப்போது மதியானம் அவங்க தொலைக்க வேண்டியதை வந்து நைட்டு தொலைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நைட்டு யார் தொலைக்கணும் அப்படின்னா விஜய் பார்வதி. அப்போ இவங்க யார்கிட்ட சொல்லியிருக்கணும்? விஜய் பார்வதி கிட்ட சொல்லியிருக்கணும். இவர்கிட்ட சொன்னோன்னே இவர் என்ன சொல்லிட்டார், நான் முடிச்சிட்டோமா, நீங்கள் 2 பேரும் பார்த்து பேசிக்கிங்கட்டார். இதில் வந்துட்டு திடீர்னு வந்து சாயங்காலத்துக்கு மேலே வந்து பார்வதி இதை வந்து நீங்கள் தொலைக்குங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் ஏன் தொலைக்கணும் தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நைட்டு இது என்ன ஒரு கொடுமை தெரியுங்களா. அந்த கிச்சனில் இருக்கவங்களுக்கு தெரியும் நைட்டு வந்து பாத்திரமே கிடையாது. அதனால் சுபிக்ஷா கிட்டே இருக்கிற விஷயங்களை அப்படியே வந்து பார்வதி தலையில் கட்டணுன்றதான் பிளானே. அதே அவங்களே சொல்கிறாங்க, நைட்டு வந்து பாத்திரமே கிடையாது. இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, நேற்று நைட்டு அவங்க பாத்திரத்தை தொலைக்க ஆரம்பிக்கிறாங்க. இருக்கிற பாத்திரம், அதாவது பாத்திரத்தில் இருக்கிற சாப்பாடெல்லாம் வந்துட்டு அவங்க பாத்திரம் கழுவி முடிச்சோன்னே அதில் கொட்டிட்டு, எப்படி அதில் கொட்டிட்டு இந்த பாத்திரத்தையும் திருப்பி கொடுப்போம், அதையும் அவங்க கழுவிட்டோம். 2 ஒன்று தானே, இருந்தாலும் அவங்க வேலை செய்கிறாங்களா. இப்போ காலையை வந்து அதை வந்து பிரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பிளானை போடுறாங்க. அதில் வந்துட்டு நம்ம கானாவினத்தை வந்துட்டு மதியானம் தொலைக்கிறதாகவும், சுபிக்ஷா வந்துட்டு காலையிலையும் நைட்டு வந்து விஜய் பார்வதி பேசியிருக்காங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் விஜய் பார்வதி என்ன பண்ணுறாங்க, சுபிக்ஷா கிட்ட போயிட்டு அவங்களுக்கு இந்த மந்த்லி வர இஷ்யூ இருக்கிற காரணத்தினால இது எனக்கு 3rd டைமா, அதனால் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா, நான் காலையில் படிக்கிறேன், நீ நைட்டு பண்ண முடியுமான்னு கேட்கும்போது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூன்றதுனால நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நேற்று இவங்களுக்காக தான் அவங்க பண்ணாங்க, சுபிக்ஷாக்காக விஜய் பார்வதி பண்ணாங்க. அதனால் அவங்க வந்து பேசிக்கிட்டாங்க. இப்போ கானாவினத்தை என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிட்டு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கனிக்கிட்ட கேட்குறாரு. ஏன் கனிக்கிட்ட போய் இவர் கேட்குறேன்னு தெரியல. ஏன்னா கனி என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள், அப்போ தான் உங்களுக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு விஜய் பார்வதிக்கு அகைன்ஸ்டாக என்னென்னலாம் பாயிண்ட் இருக்கோ அதை கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இது நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் சுபிக்ஷா தான் காலையில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் சுபிக்ஷா என்ன சொன்னாங்கன்னா, நான் நிறைய நாள் வந்துட்டு அதிகமான பாத்திரம் தொலைக்குன்னு சொல்லியிருக்காங்க, காலையில் எனக்கு தெரிஞ்சு வராது. அதனால் என்ன பண்ணுங்கள், மதியானத்துக்கும் நைட்டுக்கும் வந்து பாத்திரம் விழுகுதுல்ல, நீங்கள் மதியானத்தையும் நைட்டையும் 2 வேலைக்கு 3 பேர் சேர்ந்து பண்ணுற மாதிரி பிளானாக போடுங்கன்றாங்க. இந்த பிளானை நேற்று சொல்லியிருக்கலாம்ல, நைட்டு வந்து பாத்திரமே இல்லை, அதனால் பார்வதி மட்டும் தனியாக தொலைக்கணும், சுபிக்ஷா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. இதைத்தான் வந்து வெஞ்சன்னு சொல்கிறோம், இதைத்தான் வன்மன்னு சொல்கிறோம். கனி பக்கமாக இருக்கிறது எவ்வளோ அழகாக தனக்கு பிடித்தவர்கள், அதாவது தனக்கு பிடித்தவர்கள் தாண்டி விஜய் பார்வதிக்கு யாரெல்லாம் அகேன்ஸ்டாக நிற்கிறாங்களோ, யாரெல்லாம் அகேன்ஸ்டாக பண்ணணுமோ அவங்களெல்லாம் வந்து தூண்டி விடுறாங்க பார்த்தீங்களா அந்த வேலை. அதுதான் கனிக்கிட்ட இருக்க ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். ஏன் இதை தொடர்ந்து பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் அதுலேருந்து விக்ரம் கொஞ்சம் ஒரு சில முடிவுகள் எடுக்கும்போது நல்லா இருக்குது. பட் இவங்க தொடர்ச்சியாக இதை பண்ணுறாங்க. இந்த பாயிண்ட்டை போய் சொல்லுங்கள், காலையில் வந்துட்டு பாத்திரம் அதிகமாக இருக்காது, அவங்க இப்போ தான் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு சுபிக்ஷாவில் பேசியிருக்காங்க. இவங்க திரும்பவும் அதை கிளறாங்க. சொல்லிவிட்டு மதியானத்துக்கும் நைட்டுக்கும் சேர்ந்து பண்ணுற மாதிரி பிளான் போட்டுக்குங்க அப்படின்னு இவங்க வந்துட்டு நம்ம வினோத்தை வந்து சீண்டி அனுப்பிச்சி விட்றாங்க. அவர் என்னத்தை போய் கேட்க போகிறாருன்னு தெரியல, ஒன்றும் சொல்கிறதுக்குல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு இந்த பொண்ணு மேலே வேலையை திணிக்கிறதும் இல்லாமல் திடீர்னு வந்து பிளானை சேஞ்ச் அவங்களோட சுயநலத்துக்காக பிளானை சேஞ்ச் பண்ணும்போது இந்த பொண்ணு வந்துட்டு என்னங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் எல்லாத்துக்குமே இப்படி தான் ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி ஏதாவது பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு படியும் போட்டுறாங்க. நான் இதுக்காக வந்து விஜய் பார்வதி எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணாங்கன்னு சொல்லவே கிடையாது. விஜய் பார்வதி சோம்பேறி தான் வேலை செய்கிறதுல, அதில் மாற்றுக்கிட்டே கிடையாது. ஆனால் அந்த சோம்பேறியாக இருக்கிற விஜய் பார்வதி மேலே இவங்களும் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை பண்ணி அதை வந்து வெளியில் காமிக்கணும், எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு இவங்களாம் ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ரா பண்ணுறாங்க பார்த்தீங்களா. எக்ஸ்போஸ் பண்ணுறது இல்லாமல் அவங்க தலையில் இவ்வளோ வேலையும் கட்டுறாங்க பார்த்தீங்களா, அதான் கொடுமையாக இருக்குது. நைட்டு உங்களுக்கு தெரியும் பாத்திரம் விழாதுன்னு, ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட்டாக பண்ண. இப்போ என்ன இன்னொரு ஒரு கொடுமைனா, சுபிக்ஷா எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, நான் வந்து எங்கள் வீட்டிலேருந்து வந்தவங்க வந்திருக்காங்க, அதனால் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு போய் எல்லா பாத்திரத்தையும் இஷ்டத்துக்கு நிறைய பாத்திரம் இருந்துச்சு தொலைக்கிட்டாங்க. ஆக்சுவலாக தொலைக்கிறதுக்கு பாத்திரமே இல்லை, அதை தான் அவங்க மீன் பண்ணது யார், கனி. ஆனால் சுபிக்ஷா அங்கே ஜாலியாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. நைட்டு பாத்திரம் இல்லை அப்படின்றத அவங்களும் சொல்லிட்டாங்க. சுபிக்ஷா கொஞ்சமாக யோசிச்சு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே அவங்க வந்து செம்மையாக வந்து ஒரு கெத்தாக தெரிஞ்சிருப்பாங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.